இன்று நாம் தியானத்துக்காக எடுத்துக்கொள்கிற வேத வசனம் சங்கீதம் 91:14. சங்கீதம் 91:14. சங்கீதம் 91:14 அவன் என்னிடத்தில் வாஞ்சியாயிருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இப்பொழுதும் இது அந்த வார்த்தையை தியானிக்கும்படியான கிருபை எங்களுக்கு தருவீராக. எங்கள் ஆண்டவரும் இப்ப இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். அவன் என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். ஹல்லேலூயா. வாஞ்சையும் விடுதலையும் ரெண்டும் இணைந்தது. ஹல்லேலூயா. நமக்கு இருக்க தேவனுக்குள்ளாக கிறிஸ்துவுக்குள்ளாக எந்த அளவுக்கு வாஞ்சை இருக்குதோ அந்த அளவுக்கு விடுதலை உண்டு. அதை தான் அங்கே அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியினால் அவனை விடுவிப்பேன். பிரச்சனைகள் இருக்கு, நெருக்கங்கள் இருக்கு, வியாதிகள் இருக்கு, என்ன போராட்டங்கள் உங்களுக்கு இருக்குதோ அது எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வாஞ்சையை அதிகப்படுத்தணும். ஹல்லேலூயா. ஒரு வியாதி இருக்குன்னா அந்த வியாதிக்கு எந்த அளவுக்கு டோசேஜ் மருந்து கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு டோசேஜ் மருந்து கொடுத்தாதான் அது எஃபெக்ட் இருக்கும். இல்லைன்னா அது எஃபெக்ட் இருக்காது. நான் முன்பே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், நான் போய் சொல்கிறேன். என் பொண்ணு சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப ஒரு ஜுரம் வந்தது. அப்போ ஒரு டாக்டர்கிட்ட போய் ட்ரீட்மெண்ட் எடுத்தோம். நாங்கள் அரியலூரில் குடியிருந்தோம். தினமும் பார்த்தீங்கன்னா சாயந்தரம் ஆனால் ஊசி போடுவார். இது மாதிரி ஊசியை தினமும் என்ன சாயந்தரம் ஒவ்வொரு நாளும் ஊசி போட்டுக்கிட்டு இருக்கிறோம். 10 நாள் ஆகுது. அந்த ஜுரம் நிற்கிற மாதிரியே தெரியல. இதுவும் அந்த ஊசி போடுற கொஞ்ச நேரம் நிற்கும், அப்புறம் திருப்பியும் அந்த ஃபீவர் வந்துடும். அப்போ என்ன பண்ணோம், ஒரு 10 நாளைக்கு அப்புறம் இந்த டாக்டர் சரியில்லை, நம்ம வேற ஒரு டாக்டரை போய் பார்ப்போன்னு அவர்கிட்ட போய் காமிச்சோம். அந்த இவர் கொடுத்த ட்ரீட்மெண்ட்டு சீட்டையும் காமிச்சோம். பார்த்துட்டு அவர் ஒரு இன்ஜெக்ஷன் போட்ட அடுத்த நாள்லேருந்து ஜுரமே வரல, நின்று போச்சு. அப்போ அந்த டாக்டரை போய் கேட்டோம், என்ன டாக்டர் இவ்வளோ நாள் ட்ரீட்மெண்ட் எடுத்தோம், இன்றைக்கி ஆனால் நீங்கள் கொடுத்த ட்ரீட்மெண்ட்டில் இப்போ சரியாயிடுச்சுன்னு அடுத்த முறை போய் அவங்ககிட்ட சொன்னோம். அப்போ அவர் சொன்னார், அவர் கொடுத்த அதே மருந்து தான் நானும் கொடுத்தேன், கொஞ்சம் டோசேஜ் அதிகமாக ஒரு தடவை கொடுத்தேன், எல்லாம் நின்று போச்சுங்கிறார். ஹல்லேலூயா. வாஞ்சை இருக்குது. வாஞ்சையோட டோசேஜ் எவ்வளோ இருக்கு. அது நீ கொஞ்சமாக இருந்தீன்னா வாழ்நாள் முழுக்க அந்த கொஞ்சத்திலே வாஞ்சையிலே போய்கிட்டு இருக்க வேண்டியதான். உன் நெருக்கம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். வாஞ்சையா இருக்கிறவனை நான் விடுவிப்பேங்கிறார் அவர் சொன்னவர் நிச்சயம் செய்ய வல்லவர். ஆனா உனக்கு இருக்கிற பிரச்சனைக்கு தகுந்த வாஞ்சை இருக்குதா அங்க, அதுதான் மிக மிக முக்கியமானது. ஹல்லேலூயா. அப்ப அந்த அளவுக்கு நான் ஆண்டவர்கிட்ட நெருங்க தான் சத்துரு என்னை எந்த விதத்திலெல்லாம் சூழ்ந்து கொள்கிறானோ அவன் என்னை விட்டு விலகி ஓட முடியும். அவன் ஆனா நெருங்க விட மாட்டான். ஏன்னா அவன் ஓடணும்ல. அதுக்கு எல்லா விதமான பிரச்சனைகளையும் கொண்டு வந்து நம்ம மேல திணிக்கிறவனா இருப்பான். அப்ப இன்னைக்கு நமக்கு வாஞ்சை எந்த அளவுக்கு இருக்குது. ஆமென். சங்கீதம் 42:1 படிப்போம். சங்கீதம் 42:1 மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. தாவீது சொல்லுகிறார், மானானது நீரோடையை வாஞ்சித்து கதறுது போல தேவனே என் ஆத்துமா உம்மை நோக்கி வாஞ்சிக்கிறதுங்கிறார். ஒரு மானுக்கு ஒரு தண்ணி தாகம் எடுத்தா எந்த அளவுக்கு வாஞ்சோட எங்கடா தண்ணி இருக்கும், எங்கடா கிடைக்கும்னு அது ஓடி ஓடி அந்த தண்ணியை தேடி அந்த தண்ணிக்காக அலையுதோ, அப்படி தாவீது சொல்லுகிறார், நான் அந்த மானை போல என் ஆத்மா அலையுதுங்கிறார். எங்கடா தேவனை கண்டு கொள்ளலாம் என்றபடியாய், எந்த இடத்துல தான் தேவனுடைய மகிமை இருக்கு என்றபடியாய். ஹல்லேலூயா. என் ஆத்மா அப்படி வாஞ்சிக்கிறதாக இருக்கிறது என்றபடியாய். இன்னைக்கு நமக்கு இந்த வாஞ்ச வேற தேவை. தாவீதுவை போல மான் எப்படி தன் தண்ணிக்காக ஓடி ஆடி அந்த தண்ணியை கண்டுபிடிக்கும்படிக்காக தாகத்து நேரத்தில் இருக்குமோ அந்த மாதிரி என் ஆத்மா
தாகத்துல தவிக்குது, வாஞ்சையோடு இருக்குது, உம்மை காணும்படிக்காக என்றபடியாய். இந்த வாஞ்சை நமக்கு தேவை. இன்னும் யோபு 7:2 படிப்போம். யோபு 7:2. யோபு 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஒரு வேலையாள் நிழலை வாஞ்சித்து ஒரு கூலிக்காரன் தன் கூலியை வர பார்த்திருக்கிறது போல. ஆமென். ஒரு வேலையால் நிழலை வாஞ்சித்து வாஞ்சிக்கிறது போலங்கிறார். ஒரு வெயில்ல வேலை செய்யற ஒரு ஆளு எப்படா நிழல் கிடைக்கும், அங்க போய் கொஞ்சம் நேரம் ஒதுங்குவோன்னு அந்த நிழலுக்காக வாஞ்சிக்கிறவனை போல நான் வாஞ்சிக்கிறேங்கிறார். அதே போல ஒரு கூலிக்காரன் தன் கூலியை வர பார்த்திருக்கிறது போல. ஹல்லேலூயா. ஒரு கூலியால் இன்னைக்கு வேலை செஞ்சிட்டோம், இன்னைக்கு ஏதாவது ஒரு கூலி கிடைக்கும், கண்டிப்பா நமக்கு வீட்டில் போய் மற்ற காரியங்களை பார்க்கலாம் என்றபடியா இருக்கிற போது அவனுக்கு அதுதான் ஆதாரமே. அப்ப வேலை செஞ்சு முடிச்சாச்சு, முதலாளி இங்கிட்டும் அங்கிட்டும் போய்கிட்டே இருக்கிறாருன்னா இவன் அமைதியா பார்த்துக்கிட்டு இருந்தாலும் அவன் உள்ளத்துல இருக்கிற வாஞ்சை எப்படி இருக்கும், எப்படா இவர் நம்ம கையில பணத்தை கொடுப்பாரு, நம்ம போலாம் என்றபடியா இருக்கும். ஹல்லேலூயா. அப்ப அந்த ஒரு கூலிக்காரன் எப்படி ஒரு எஜமான பார்த்து வாஞ்சையோட இருக்கிறானோ அப்படி நம்மளோட வாஞ்சை இருக்கணும்னு யோபு சொல்றார். ஹல்லேலூயா. ஒரு வேலை செய்யறவன் எப்படி ஒரு வெயில்ல வேலை செய்யறவன் நிழலுக்காக எப்படா நிழல் கிடைக்கும்னு காத்திருக்கிறது போல நம்மளுடைய வாஞ்சை தேவனை நோக்கி இருக்கணும் என்றபடியாய் சொல்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே இந்த நாள்ல நான் வாஞ்சையா இருக்க ஆசைப்படுறேன். அந்த வாஞ்சை எப்படிப்பட்டதா இருக்கணும் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க இருக்கிறோம். முதல் காரியம், கர்த்தரை காண்பேன் என்கிற வாஞ்சை நமக்கு வேண்டும். ஹல்லேலூயா. யோபிலே 19:27 படிப்போம். யோபிலே 19:27. யோபு 19ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். அவரை நானே பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும். இந்த வாஞ்சையால் என் உள்ளந்திரியங்கள் எனக்குள் சோர்ந்து போகிறது. சோர்ந்து போகுதுங்கிறான். இந்த சோர்வு தான் அவருக்கு தேவை. என்ன சோர்வு? நான் எப்ப பார்ப்பேன்னு என்னுடைய உள்ளாந்தரியங்கள் என் ஆத்மாவே சோர்ந்து போகுதுங்கிறான். இந்த அளவுக்கு நமக்கு வாஞ்ச தேவை. ஆண்டவரை நான் எப்ப பார்ப்பேன் என்றபடியாய் ஒரு நல்ல பாடல் இருக்குது இல்லை, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணும் ஏசையா. நல்ல வாஞ்சையோட பாடணும், அவர் முகத்தை பார்க்கிற மாதிரி பாடணும். ஹல்லேலூயா. எப்படியாவது அவரது இன்னைக்கு முகத்தை பார்க்கணுங்கிற காரியம் அது காட்சியாக இருக்கலாம், அல்லது அந்த பிரசன்னத்துக்குள்ளாக நம்ம போற காரியமாக இருக்கலாம். ஆமென். அப்ப அந்த வாஞ்சை நமக்கு தேவை. யோபு சொல்லுகிறபடியா அந்த வாஞ்சையில நான் சோர்ந்து போகிறேங்கிறேன். யோபு, நான் எப்ப பார்ப்பேன் தேவ பிரசன்னத்துக்குள்ள எப்படி நான் போவேன் என்றபடியாய் இந்த வாஞ்சையினால என் உள்ளாந்திரியங்கள் எல்லாம் எனக்கு சோர்ந்து போகிறது என்றபடியாய். 1 கொரிந்தியர் 13:12. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். இப்பொழுது கண்ணாடியிலே நிழலாட்டமாய் பார்க்கிறோம், அப்பொழுது முகமுகமாய் பார்ப்போம். இப்பொழுது நான் குறைந்த அறிவுள்ளவன், அப்பொழுது நான் அறியப்பட்டிருக்கிறபடியே அறிந்து கொள்ளுவேன். ஆமென். இப்பொழுது கண்ணாடியிலே நிழலாட்டமாய் பார்க்கிறோம், அப்பொழுது முகமுகமாய் பார்ப்போம். நாம் நேராகவே பார்ப்போம். ஹல்லேலூயா. நம்ம பாடலை பாடுவோம். என்ன பாடல்? அவர் வரும் நாளிலே தம் கரம் அசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அப்ப ஒரு காரியம் நிச்சயம் நடக்க போகுதுன்னு தெரியுது. அந்த நடக்க போற காரியத்துக்கு நான் எந்த அளவுக்கு நான் தயாரா இருக்கிறேன், அதை வாஞ்சிக்கிறவனாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. அதுல ஒரு வரி வரும். என்ன வரும்? என்னை நம்பியவர் தந்த பொறுப்பதனை அவர் வருவரை காத்து கொள்வே. என்ன நம்பி பொறுப்பு கொடுத்துருக்கிறாருன்னு இன்ன வரையிலும் தெரியலன்னாக்கா ஒண்ணுமே பண்ண முடியாது. ஹல்லேலூயா. நான் முன்பே போன வாரமும் நம்ம பார்த்துருக்குறோம். நமக்கு தேவன் நம்மளை உண்டாக்கினார்னா உண்டாக்கின நமக்கு ஒரு பொறுப்பு நிச்சயமா ஏதோ ஒரு நோக்கத்தோட நம்மளை உண்டாக்கி இருக்கிறார், ஒரு நோக்கத்தோட நம்மளை தெரிந்து கொண்டு இருக்கிறார். அந்த நோக்கம் என்ன? நமக்கு வேலைகள் இருக்கு, குடும்பங்கள் இருக்கு, எல்லாமே இருக்கு, அது அடுத்த பிரச்சனை. ஆனா அதே நேரம் தேவன் நம்மளை உண்டாக்கினதுக்கான நோக்கம் என்ன?
ஆமென். அது சின்னதோ பெருசோ. இல்லைன்னா ஆண்டவர் என்ன சொல்லுவார், நம்ம ஒரு காரியத்தை நமக்கு பிரியமானதை செஞ்சுக்கிட்டு இருக்கலாம். அங்க ஆண்டவர் என்ன சொல்றார், உன்னை எனக்கு தெரியாது என்பேன். ஹல்லேலூயா. நான் பேயை ஓட்டினேனே, பிசாசு ஓட்டினேனே, அதை பண்ணனே, இதை பண்ணனே, உன்னை எனக்கு தெரியாது. ஏன்னா என் நோக்கம் எதுக்கு உன்னை உண்டாக்கினா அந்த நோக்கத்துல நீ ஓடல. ஹல்லேலூயா. அப்ப நான் அவரை நிச்சயம் காண்பேன் என்கிற வாஞ்சை எனக்கு வேணும். ஆமென். அந்த வாஞ்சையில தேவன் நிச்சயமாக எனக்கு ஒரு பொறுப்பு கொடுத்திருக்கிறார். அந்த பொறுப்பை நான் நிறைவேற்றுகிறவனாக அவரை பார்க்கிற போது நான் இருக்கணும். ஆமென். இரண்டாவது காரியம், கர்த்தருடைய ஆலயத்தின் மேல் வாஞ்சை. சங்கீதம் 26:8 பாருங்க. சங்கீதம் 26:8. சங்கீதம் 26:8 கர்த்தாவே, உமது ஆலயமாகிய வாசஸ்தலத்தையும் உமது மகிமை தங்கிய ஸ்தானத்தையும் வாஞ்சிக்கிறேன். ஆமென். உங்களுடைய அங்க வசனம் பார்க்கணும். உமது ஆலயமாகிய வாசஸ்தலத்தையும் உமது மகிமை தங்கியிருக்கும் ஸ்தலத்தையும். இந்த ஆலயமாகிய வாசஸ்தலத்தை மேலும் வாஞ்சை இருக்கணும். ஆமென். அதை விட முக்கியம் என்ன, உமது மகிமை தங்கி இருக்கும் ஸ்தலத்தில் மேலும் வாஞ்சை. இதுதான் மிக மிக முக்கியம். எது? மகிமை தங்கி இருக்கும் வாசஸ்தலம். பழைய ஏற்பாடில் நீங்க படிச்சீங்கன்னா தெரியும், உன்னுடைய தசம பாகத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு தேவ பிரசன்னம் எங்க இருக்குதோ அந்த இடத்துக்கு போன்னு இருக்கும். ஹல்லேலூயா. நீ நினைக்கிற இடத்துக்கெல்லாம் போகணும் இல்லை, தேவ பிரசன்னம் எங்க இருக்குதோ அந்த இடத்துக்கு போ. அது விளைச்சலாக இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், அது ஒருவேளை உன்னால தூக்கிட்டு போக முடியலையா, வித்துட்டு காசை எடுத்துக்கிட்டாவது அந்த இடத்துக்கு போ. எந்த இடத்துக்கு? தேவனுடைய மகிமை விளங்குகிற இடத்துக்கு போ. ஹல்லேலூயா. அப்ப இங்க வேதம் என்ன சொல்லுது? தாவீது, நான் ஆலயத்தின் மேல் வாஞ்சையா இருக்கிறேன், உமது மகிமை தங்கி இருக்கும் ஸ்தலத்தின் மீது வாஞ்சையா இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஏதோ எனக்கு பக்கத்துல இருக்கு, ஒரு இடம் இருக்குது, இங்க போய் இந்த ஆராதனைக்கு போவோன்னு இல்லை, மகிமை தங்கி இருக்கிற இடத்துல போகணும். ஹல்லேலூயா. இது மிக மிக முக்கியமானது. மற்ற இடம்லாம் அப்படி இல்லைன்னு நான் சொல்லல. தேவன், நான் அங்க போய் உட்கார போது தேவன் என்னை தொடணும், அந்த மகிமையை நான் உணரணும். அதுதான் உன்னுடைய சபை. ஹல்லேலூயா. ஒருவேளை அது எனக்கு கிடைக்கல அப்படின்னா தேடு, எங்கேயாவது தேடு, அந்த இடத்துக்கு தான் நீ போகணும். ஹல்லேலூயா. தேவன் அந்த இடத்துல தான் உன்னோட பேசுவார். அதை நம்ம அறிந்தவங்களா உணர்ந்தவங்களாக இருக்கணும். அப்ப இன்னைக்கு ஆலயத்தை குறித்ததான ஒரு வாஞ்சை நமக்கு இருக்கணும். ஏதோ நான் போய் அட்டன் பண்ணேங்கிற வாஞ்சை அல்ல, ஆலயத்தை குறித்ததான ஒரு வாஞ்சை. இன்னும் ஆண்டவருக்கு எப்படி? லூக்கா 2:49 படிப்போம். லூக்கா 2:49. லூக்கா 2:49 அதற்கு அவர், நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டியதென்று அறியீர்களா என்றார். ஆமென். அந்த சின்ன வயசிலே, குறைஞ்சது ஒருவேளை 12 வயசாக இருக்கலாம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்க ஆலயத்திலே தங்கிட்டார். இவங்க எல்லாம் அந்த இடத்துக்கு போயிட்டு திரும்புகிற போது 2-3 நாளாவது பிள்ளைய காணோம். திரும்ப போய் பார்த்தா ஆலயத்தில் அங்க இருக்கிறவராக இருக்கிறார். அப்ப அவர் என்ன சொல்றார்? நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? என் பிதா வாக்கு தந்தங்களை நான் இருக்க வேண்டியது அறியீர்களா என்கிறார். ஆமென். பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டியது. ஹல்லேலூயா. அப்ப பிதாவுக்கான காரியத்துல நான் இருக்கணுங்கிறத அந்த வயசிலே அவர் உணர்ந்தவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த சின்ன வயசிலே அவர் அதை உணர்ந்தவராக இருக்கிறார். அப்படிப்பட்டதான வாஞ்சை அவருக்குள்ளாக இருக்கிறது. ஆமென். இன்னைக்கு அப்படிப்பட்டதான வாஞ்சையில் நம்ம இருக்கிறவங்களாக இருக்கணும். தேவனுடைய ஆலயத்துக்கு குறித்ததான வாஞ்சையில். இன்னும் யோவான் 2:14-17 படிப்போம். யோவான் 2:14-17. யோவான் 2:14 வரை. தேவாலயத்திலே ஆடுகள், மாடுகள், புறாக்களாகிய இவைகளை விற்கிறவர்களையும் காசுக்காரர் உட்கார்ந்திருக்கிறதையும் கண்டு கயிற்றினால் ஒரு சவுக்கை உண்டு பண்ணி அவர்கள் யாவரையும்
ஆடு மாடுகளையும் தேவாலயத்துக்கு புறம்பே துரத்திவிட்டு காசுக்காரருடைய காசுகளை கொட்டி பலகைகளை கவிழ்த்து போட்டு புறா விற்கிறவர்களை நோக்கி, இவைகளை இவ்விடத்திலிருந்து எடுத்துக்கொண்டு போங்கள், என் பிதாவின் வீட்டை வியாபார வீடாக்காதிருங்கள் என்றார். அப்பொழுது உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது என்று எழுதி இருக்கிறதை அவருடைய சீஷர்கள் நினைவு கூர்ந்தார்கள். அந்த நாள்ல ஆண்டவருக்கு இருந்த பக்தி வைராக்கியம், அந்த ஆலயத்தை சுத்தப்படுத்தணும். ஆலயத்தில் இருக்கிற காரியங்கள் எல்லாம் தானே தேவனுக்கு விரோதமான காரியங்கள் இருக்கு, இது எல்லாம் தானே சுத்திகரிக்கணும் என்றபடியாய் இன்னைக்கு நமக்கு ஆலயத்துக்கான ஒரு வாஞ்சை நமக்கு இருக்கணும். ஆமென். இதனால என்ன ஆகுதுன்னு இல்லை. ஹல்லேலூயா. இங்கே நம்ம ஆலயத்திலையும் சரி, ஒரு காரியத்தை ஒரு இடத்த சுத்தப்படுத்தணும், வர்றவங்க பார்க்கறதுக்கு அது நேர்த்தியாக இருக்கணும். கொஞ்ச நேரம் நான் உட்காந்துட்டு போகணும், தேவ பிரசன்னத்தை இந்த இடத்துல உணர்றேன். நான் எத்தனையோ பேர்த்துக்கிட்ட செக்கினாவுக்கு வர்றவங்க மற்றவங்கள்ட்ட கேள்விப்பட்டிருக்கிறேன். ஒரு பாஸ்டரே போன தடவை சொன்னார், அந்த கேட்டுக்கிட்ட நான் நுழையிற போது ஆவியானவர் என்ன நிரப்பினார்னு. ஹல்லேலூயா. அப்போ இந்த காரியத்துக்கெல்லாம் நம்மளுடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதை சுத்தப்படுத்துகிற ஒரு காரியத்தை பார்க்குறோம். நம்ம ஆலயத்துக்கான காரியத்தில் என்னுடைய பங்கு என்னவா இருக்கு? ஹல்லேலூயா. என்னுடைய பங்கு என்னவா இருக்கு? அது ஒரு வியாபார ஸ்தலமாக மாறினதுக்குங்கிற காரியம் வேற. ஹல்லேலூயா. ஆனால் நம்மளுடைய பங்கு, என்னுடைய வாஞ்சை, ஆலயத்தை குறித்ததான என்னுடைய வாஞ்சை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? எபிரேயர் 10:25 என்ன சொல்லுது? சபை கூடி வருதலை விட்டு விடாதிருப்பீர்களாக. என் வாஞ்ச சரியா இருந்ததுன்னா சபை கூடி வருதலை நான் விட்டு விடுகிறவனாக இருப்பேனா? ஹல்லேலூயா. நான் சபை கூடி வருதலை கண்டிப்பா நான் எனக்கு வாஞ்ச குறையிற போது என்னுடைய வாஞ்ச வேற பக்கம் இருக்கு. ஆமென். என்னுடைய வாஞ்ச வேற பக்கமாக இருக்கு. மல்கியாவில் சொல்லுது, கர்த்தர் பந்தியை நீங்க அற்பமாக எண்ணினீர்கள் என்றபடியா. இன்னைக்கு அதையே அற்பமா எண்ணுகிறவங்களா இருக்கிறோம். கர்த்தர் பாப்பாரா பார்க்க மாட்டாரா? பார்க்கிறாருங்கிற அந்த எண்ணம் இருக்கா இல்லையா? அந்த பயம் இல்லை. ஆமென். அந்த பயம் இருக்குமானா நம்ம இந்த காரியத்தை விட்டு விடாது இருப்போம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று வேதம் சொல்கிறது. சரி, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம்னா கர்த்தருக்கு பயப்படுற பயம் என்ன? தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். ஹல்லேலூயா. அப்ப இந்த காரியத்தெல்லாம் நான் ஒதுக்கி போட்டு என்னுடைய வாஞ்ச அந்த தாவீதை போல ஆலயத்தை குறித்ததான வாஞ்ச எனக்கு இருக்கா? ஆமென். இன்னைக்கு தேவன் அதை தான் நம்மள்ட்ட எதிர்பார்க்கிறார். இந்த புதிய தொடக்கமாக இந்த நாட்கள் இருக்கணும். ஆமென். கர்த்தர் மேல நான் வாஞ்சையாக இருக்கணும். மூன்றாவது காரியம், கர்த்தர் கட்டளையின் மேல் வாஞ்சை. சங்கீதம் 119:40. சங்கீதம் 119:40. சங்கீதம் 119:40. இதோ உம்முடைய கட்டளைகள் மேல் வாஞ்சியா இருக்கிறேன், உமது நீதியால் என்னை உயிர்ப்பியும். ஆமென். உமது கட்டளையின் மேல் நான் வாஞ்சையா இருக்கிறேன் என்று தாவீது சொல்லுகிறார். என்னன்னா தேவன் நமக்கு கட்டளை கொடுத்திருக்கிறாரோ இந்த வேதத்துல கொடுத்தது மட்டுமல்ல. ஹல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கோ, இந்த வேதத்துல கொடுத்தது மட்டுமல்ல, இன்னைக்கு நம்மோடு கூட இருக்கும்படியாய் ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். அந்த ஆவியானவர் என்னென்ன சொல்லுகிறாரோ அந்த கட்டளைக்கு நான் கீழ்ப்படியணும். ஆனா அந்த ஆவியானவர் சொல்லுகிற கட்டளை இந்த வேதத்திலேருந்து அவுட்டர்ல போகக்கூடாது. ஆமென். வேதத்துக்கு வெளியில இருக்கக்கூடாது, அது வேதத்துக்குள்ள இருக்கிறதா தான் இருக்கும். ஆகவே அதை நம்ம கவனிக்கணும். என்னைக்குமே அதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஆவியானவர் சொல்றாருன்னு சொல்லி நான் ஏதோ ஒரு காரியத்தை, அதுக்கு ஆவியானவர் சொன்னது காரியத்துக்கு நான் கீழ்ப்படுகிறேன் என்றபடியா வேதத்துக்கு விரோதமான காரியத்துக்கு கீழ்ப்படுகிறவனாக இருக்கக்கூடாது. அப்ப வேதத்துக்கு சொல்றபடியாய் ஆண்டவருடைய கட்டளைக்கு நான் கீழ்ப்படுகிறவனாக இருக்கணும். அந்த வாஞ்ச வேணும். தாவீது அதுதான் சொல்றான், கட்டளைக்கு கீழ்ப்படியும்படியாய் நான் வாஞ்சையாக இருக்கிறேன்கிறார். உமது கட்டளை எல்லாவற்றின் மீதும். யாத்திராகமம் 15:26 படிப்போம். யாத்திராகமம் 15:26.
யாத்ராகமம் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். ஆமென். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கைக்கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார். ஹல்லேலூயா. நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு கவனமாக கேட்டு. ஆமென். தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை கவனமாக கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானதை செய்து அவர் கட்டளைக்கு செவி கொடுப்பாயானால் அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ண வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். ஹல்லேலூயா. எப்படி இந்த நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானதை செய்து அவர் கட்டளைக்கு செவி கொடுத்து அவர் சத்தத்துக்கு கவனமாக கேட்கணும். என் எண்ணத்தில் தோணுகிற ஒரு காரியத்தை சொல்கிறேனே, எனக்கு கொஞ்சம் சுகர் இருக்கு. இது எப்போ எனக்கு ஆரம்பிச்சதுன்னு எனக்கு தெரியும். எப்போ ஆரம்பிச்சது? எனக்கு இந்த லால்குடியில் இருக்கிற வீட்டில் இருக்கிற ஆள் என் மேலே கேஸ் போட்டான். நாங்கள் இமாச்சல பிரதேசுக்கு போயிருந்தோம் மிஷினரி இதுக்காக, எஃப்எம்பி மூலியமாக. அங்கே ஃபோன் வருது, உங்களுக்கு கோர்ட் ஆர்டர் வந்திருக்கு என்றபடியா. எது வீட்டை காலி பண்ணாமல் இருக்கிறதுனால காலி பண்ண சொல்லுவாங்களோன்னு ஒரு இதில் ஒரு பொய் கேஸாக அடியாளை வச்சு இவங்க இது பண்ணுறாங்க என்றபடியாக கேஸ் போட்டார். இப்போ இந்த கேஸில் அந்த ஆளோட பேசுகிற போது ஒரு டென்ஷன் எனக்கு. ஐ மீன், என்ன இப்படி ஆயிடுச்சே என்றபடியா. அன்னைக்கு ஆரம்பித்தது தான் எனக்கு இந்த சுகரு. ஹல்லேலூயா. ஏன்? நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை கவனமாக கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானதை செய்து அவர் கட்டளைக்கு செவி கொடுத்தாங்கிற காரியத்தில் தேவன் என்னை பார்த்துக்குவாருங்கிறத என்னால் அந்த நேரத்தில் அந்த அளவுக்கு வர முடியல. ஹல்லேலூயா. உண்மை என்னன்னா, அது என்னோட இதுக்காக சொல்ல, தேவனுடைய மகிமைக்காக இருக்கட்டும், கொஞ்ச நாள்லே அந்த ஆளே இறந்து போயிட்டார். அவன் ஒய்ஃபே வந்து நான் வீட்டை காலி பண்ணிக்கிறேன்னு சொல்லி காலி பண்ணிட்டாங்க. ஆமே. ஆனால் இப்போ கர்த்தருடைய கிருபைக்கு காத்திருங்கிற வசனத்தின்படி நான் அவர் செயல்படும்படிக்கா நான் காத்திருக்கல. என்னுடைய முயற்சியோ என்னுடைய டென்ஷனோ காரியம் என்னாச்சு இங்கே? அதுக்கு தான் சொல்லுது, எகிப்தியருக்கு வரப்பண்ண வியாதி ஒன்றையும் உனக்கு வரப்பண்ண மாட்டேன், நான் சொன்னதை நீ கேட்டு நீ கீழ்ப்படிஞ்சு இருந்தா அப்படிங்கிறார். ஹல்லேலூயா. நான் அதை கீழ்ப்படிஞ்சு இருந்தேன்னா அந்த பிரச்சனை வராது. இன்னைக்கு அது எனக்கு தொடருது. பிரச்சனை முடிஞ்சு போச்சு, ஆனால் சரீரத்தில் அந்த பலவீனம் இன்னமும் இருக்கு. ஹல்லேலூயா. நான் எல்லாத்துக்கும் அதுதான் காரணம்னு நான் சொல்லல. எனக்கு தெரிஞ்சதை, எனக்கு என் வாழ்க்கையில் நடந்ததை உங்களோட பகிர்ந்துக்கிறேன், அவ்வளோதான். ஆமீன். அப்ப காரியம் என்ன? அவர் கட்டளை மேல நான் வாஞ்சையா இருக்கணும். அவர் என்னோட பேசுகிற போது, ஆவியானவர் என்னோட பேசுகிற போது அதற்கு நான் கீழ்ப்படுகிறவனாக இருக்கணும். ஆமீன். நான் அதை விசுவாசிக்கிறவனாக நம்புகிறவனாக இருக்கிற போதுதான் அங்க வார்த்தையின்படி என்ன, என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறவனை விடுவிப்பேன். ஹல்லேலூயா. அப்ப ஏன் எனக்கு விடுதலை வரல அப்படின்னா, என்னுடைய வாஞ்சையில ஏதோ பிரச்சனை. ஆமீன். அந்த நேரத்தில் அந்த காரியத்தில். ஹல்லேலூயா. அப்ப இங்க நான் வாஞ்சையா இருக்க, அவர் கட்டளை மேல் வாஞ்சையா இருக்கிற போது தேவன் என்ன விடுதலை ஆக்குவார். உபாகமம் 8:11 என்ன சொல்லுது பாருங்க. உபாகமம் 8:11. உபாகமம் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். உன் தேவனாகிய கர்த்தரை மறவாதபடிக்கும் நான் இன்று உனக்கு விதிக்கிற அவருடைய கற்பனைகளையும் நியாயங்களையும் கட்டளைகளையும் கை கொள்ளாமற் போகாதபடிக்கும் எச்சரிக்கையாயிரு. ஆமென். இதுல நான் எச்சரிக்கையா இருக்கணும். கர்த்தருடைய கட்டளையை கடைபிடிக்கிற காரியத்துல நீ எச்சரிக்கையா இரு அப்படிங்கிறார். ஆமென். நீ கவனமாக இரு, அந்த கட்டளைக்கெல்லாம் நீ கீழ்ப்படுகிறவனாக இரு என்றபடியாய். இந்த நாளில் என்னுடைய வாஞ்ச ஆண்டவருடைய கட்டளையின் மீது அவர் பேசுகிற போது அந்த காரியத்துக்கு செவி கொடுக்கிறவனாக நான் இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. 4வது காரியம், வசனத்தின் மேல் வாஞ்சை. 1 பேதுரு 2:3 பாருங்க. 1 பேதுரு 2:3. 1 பேதுரு
2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாயிருங்கள். ஆமென். பேதுரு எப்படி ஒரு காரியத்துல வேத வசனத்துல வாஞ்சையா இருக்கணும்னு சொல்றார். தாவீது என்ன சொல்றார்? ஒரு மான் நீரோடையை வாஞ்சிக்கிறது போல வாஞ்சிக்கணுங்கிறார். இங்க பேதுரு என்ன சொல்றார்? ஒரு புதுசா வளர்ந்த குழந்தை எப்படி பாலை வாஞ்சிக்குதோ, பாலை குடிக்கணும்னு ஒரு ஏக்கமா இருக்குதோ, அந்த வாஞ்ச உன் வசனத்தின் மேல வரணுங்கிறார். ஆமென். நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தையை போல திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞானன் பாடின் மேல் வாஞ்சையாயிருங்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு அதுதான் நமக்கு தேவை. வசனத்தின் மீது ஒரு வாஞ்ச வேணும். நான் எவ்வளவு நேரம் வேதத்தை வாசிக்கிறேன், எவ்வளவு நேரம் அதை தியானிக்கிறேன். ஹல்லேலூயா. இதுதான் நம்மளுடைய ஆசீர்வாதமே. ஆமென். அதை தான் சங்கீதத்தில் சொல்லுது 1-2. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்திலே தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆமென். இன்னைக்கு எனக்கு வாஞ்ச அதுதான் இருக்கணும். இரவும் பகலும் வேதத்தை வாசிக்கிறவனாக தியானிக்கிறவனாக இருக்கிற போது நான் பாக்கியவான்குது வேதம். ஆமென். இந்த பாக்கியத்தை நான் அனுபவிக்கிறவனாக இருக்கணும். தேவன் நம்ம எல்லாம் ஆசீர்வதித்து நம்மளெல்லாம் நம்ம நல்லா இருக்கணும்னு தான் விரும்புகிறார். அதுக்கான வழியும் சொல்லிட்டார். இரவு பகலும் தியானிக்கிறவனே பாக்கியவான். ஆனால் இது மேலே எனக்கு விசுவாசம் வரல, நம்பிக்கை வரல. வேதத்தை நான் வாசிக்கிறதுனால எப்படி எனக்கு பாக்கியம் வரும் என்றபடியா நான் உலகத்துக்கு நான் ஓடிக்கிட்டு இருக்கிறவனாக இருக்கிறேன். ஆமென். நான் இதை தியானிக்கிற போது அவர் என்ன சொல்றார்? நீ இதை தியானிச்சு பாரு, இரவு பகலும் என் வேதத்தை வாசித்து பாரு, நீ உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ பாக்கியவானா இருப்பாய் என்றபடியாய். ஹல்லேலூயா. நம்ம இந்த நாளில் இந்த வருடத்தில் இதை நம்ம பிடித்து கொள்வோம். தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பார். அப்போஸ்தலர் நடபடி 17:11. அப்போஸ்தலர் நடபடி 17:11. அப்போஸ்தலர் நடபடிகள் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சியாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாயிருந்தார்கள். பெரையா பட்டணத்தார், அந்த பட்டணத்தார்னா பெரையா பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா. ஆமென். அப்படின்னா என்ன? வசனத்தை ஏற்றுக்கொண்டுன்னா இரவும் பகலும் தியானிப்பவனே பாக்கியவான். அப்படிங்கிற வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியம் கூட இப்படி இருக்குதா, இப்படின்னா ஒரு ஆசீர்வாதம் வருமா என்றபடியாய் காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியத்தை வாசித்தார்கள். ஹல்லேலூயா. அதனால் அவர்கள் நற்குணசாலிகளாக இருந்தாங்க. ஆமென். தெசலோனிக்கே பட்டணத்தாரை காட்டிலும். ஹல்லேலூயா. கம்பேர் பண்றவங்க வந்து பார்க்கிற போது இந்த சபையை காட்டிலும் அந்த சபையை காட்டிலும் இந்த சபையில எல்லாம் வேத வசனங்களை அறிந்தவங்களா தியானிக்கிறவங்களா இருக்கிறாங்களே என்றபடியா இங்க கம்பேரிட்டிவ் போடுது. ஹல்லேலூயா. தெசலோனிக்கே சபையை காட்டிலும் பெரையா சபை வந்து ரொம்ப அருமையா இருக்கு என்றபடியா. ஹல்லேலூயா. அப்ப எப்ப இது தினந்தோறும் தியானிக்கிற போது. ஆமென். நான் தினந்தோறும் தியானிக்கிற போது சபை மட்டுமல்ல, ஹல்லேலூயா, நம்மளுடைய குடும்பங்களும் தானே தேவன் ஆசீர்வதிப்பார். ஒரு பாக்கியமான குடும்பமாக இருக்கும். அப்ப இன்னைக்கு எனக்கு திருவசனத்தின் மீது வாஞ்சையாக இருக்கிறேனா? ஆமென். அது மிக மிக முக்கியம். 5வது காரியம், இது ஒரு கஷ்டமான காரியம். என்ன? கிறிஸ்து என் சரீரத்தினாலே மகிமைப்படுவார் என்கிற வாஞ்ச. எப்படி? கிறிஸ்து என் சரீரத்தினாலே மகிமைப்படுவார் அப்படிங்கிற ஒரு வாஞ்ச. பிலிப்பியர் 1:20 படிப்போம். பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். நான் ஒன்றிலும் வெட்கப்பட்டு போகாமல் எப்பொழுதும் போல இப்பொழுதும் மிகுந்த தைரியத்தோடே ஜீவனாகிலும் சாவினாலாகிலும் கிறிஸ்து என் சரீரத்தினாலே மகிமைப்படுவார் என்று எனக்கு உண்டாயிருக்கிற வாஞ்சைக்கும் நம்பிக்கைக்கும் தக்கதாய் அப்படி முடியும். ஆமென். நான் ஒன்றிலும் வெட்கப்பட்டு போகாமல் எப்பொழுதும் போல இப்பொழுதும் மிகுந்த தைரியத்தோடே ஜீவனாகிலும் சாவினாகிலும்
கிறிஸ்து என் சரீரத்தினாலே மகிமைப்படுவார் என்று எனக்கு உண்டாயிருக்கிற வாஞ்சை. கிறிஸ்து என்னுடைய சரீரத்திலே உண்டாயிருக்கிற அந்த வாஞ்சை. ஆமென். எப்படி சரீரத்தினாலே மகிமைப்படுவது? அவர் பெரிய லிஸ்டே கொடுத்துருக்கிறார். ஆமென். இத்தனை தர அடிக்கப்பட்டேன், நொறுக்கப்பட்டேன், இத்தனை காரியங்களில் இருந்தேன். இன்னும் எபிரேயர் 36 37 படிப்போம். எபிரேயர் 36 37 அந்த நாள் இருந்தவங்க எப்படி தங்களுடைய சரீரத்தினால தேவனை மகிமைப்படுத்தினாருங்கிறது. எபிரேயர் 11:36. எபிரேயர் 11:36 வேறு சிலர் நிந்தைகளையும் அடிகளையும் கட்டுகளையும் காவலையும் அனுபவித்தார்கள். அடுத்தது, கல்லறி உண்டார்கள், வாளால் அறுப்புண்டார்கள், பரீட்சை பார்க்கப்பட்டார்கள், பட்டயத்தினாலே வெட்டப்பட்டு மரித்தார்கள், செம்மறியாட்டு தோள்களையும் வெள்ளாட்டு தோள்களையும் போர்த்து கொண்டு திரிந்து குறைவையும் உபத்திரவத்தையும் துன்பத்தையும் அனுபவித்தார்கள். ஆமென். செம்மறியாட்டு தோலையும் வெள்ளாட்டு தோலையும் போர்த்து கொண்டு திரிந்தார்களாம். இது இருக்கிறதுலே கொடுமை தெரியுங்களா? அதாவது அந்த தோலை போட்டு தச்சிருவாங்க. இது காய காய அது என்ன, அந்த தோலை ஈரத்தோலை அப்படியே போட்டு தச்ச பிறகு காய காய அப்படியே சுருங்குமா. சுருங்குற போது அப்படியே அவங்கள நெருக்கும். ஹல்லேலூயா. எவ்வளவு பாடுங்க. கல்லெறி உண்டார்கள், வாளால் அறுப்புண்டார்கள், பரீட்சை பார்க்கப்பட்டார்கள், பரீட்சை பார்க்க பட்டயத்தினால் வெட்டுண்டு மரித்தார்கள். ஆமென். உபத்திரவம் துன்பத்தை அனுபவித்தார்கள். இவங்கெல்லாம் என்ன? இங்கே பவுல் சொல்லுகிறபடி என் சரீரத்தினாலே மகிமைப்படுவார் என்று எனக்கு உண்டாயிருக்கிற வாஞ்சை. எனக்கு பாடுகள் பிரச்சனைகள் இருக்கிற போதும் தானே தேவனுக்காக ஓடுகிறது தான் நம்மளுடைய சரீரத்தினால தேவனை மகிமைப்படுத்துகிற காரியம். ஆமென். நமக்கு உடம்பு முடியலன்னாலும் ஆண்டவருக்கான காரியத்துக்காக ஓடணும். எனக்கு இன்னைக்கு முடியல என்றபடியா வீட்டில் இருப்பதுக்கல்ல, தேவன் உனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கிறார். உன்னுடைய சரீரத்தினாலே அவர் மகிமைப்படும்படியான ஒரு சந்தர்ப்பம். அந்த சந்தர்ப்பத்தை நீ இழந்து போகக்கூடாது. ஹல்லேலூயா. அந்த சந்தர்ப்பத்தை நீ இழந்து போகக்கூடாது, மகிமைப்படுத்தணும். நான் முன்பே சொல்லியிருக்கேன், திரும்பவும் சொல்லுகிறேன். அந்த காரியத்தில் எப்படி நம்ம மகிமைப்படுத்துறது? ஒரு ஒலிம்பிக் போட்டியில் எல்லா நாடும் கலந்துக்குச்சு. மாரத்தான் போட்டி 10,000 கிலோமீட்டர் ஓடணும். அப்போ எல்லா நாடும் கலந்துக்கிட்ட போது விசில் அடித்தா எல்லாரும் ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு வீரன் மட்டும் ஓட முடியல. தொடை பிடிச்சிக்கிச்சு, காலை இழுத்துக்கிட்டு நடக்கிறாரு. பக்கத்திலே ஆம்புலன்ஸ் வருது, டாக்டர்லாம் இருக்கிறாங்க. ஏறிக்கன்னா ஏறிக்க மாட்டேங்கிறாரு வண்டியில். இது எத்தனை 1000 கிலோமீட்டர், 10,000 கிலோமீட்டர் மாரத்தான் ஓட்டம். அவங்கெல்லாம் போய் முடிஞ்சு பல நாள் கழிச்சு இவன் போய் அந்த கோட்டை தொடுறான். அங்கே இருக்கிறவங்களாம், ஏயா இத்தனை நாள் கழிச்சு இந்த கோட்டை தொடுறியே, நீ ஜெயிக்க மாட்டேங்கிறது தெரிஞ்சு போச்சு, அப்பயே ஆம்புலன்ஸில் ஏறி இருக்கலாமே என்றபடியா சொல்கிற போது அவன் என்ன சொல்கிறான்? உலகமே என்னை பார்த்துக்கிட்டு இருக்கும், எங்கள் நாட்டில் இருக்கிற மக்கள்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, என் நாடு வெக்கப்பட்டு போகக்கூடாது, நான் உருண்டுக்கிட்டு போயாவது அந்த கோட்டை தொடுவேங்கிறான். ஹல்லேலூயா. சரீரத்தினால அவன் நாட்டை மகிமைப்படுத்துறான். ஆமென். நான் காலை இழுத்துக்கிட்டாவது தேவனை மகிமைப்படுத்துகிறவனாக இருக்கிறேன்னா? எனக்கு கொஞ்சம் தலைவலின்னா நான் படுத்துக்கத்தான் பார்ப்பேன். ஹல்லேலூயா. தேவன் மகிமைப்படுவார்னு நம்ம அதை அந்த ஒரு சந்தர்ப்பத்தை நான் இழந்து போகக்கூடாது என்றபடியா நான் நினைக்கிறவனாக இருக்கிறேனா? ஆமென். இன்னைக்கு சரீரத்தினால தேவனை மகிமை. ரோமர் 12:1 என்ன சொல்லுது? ரோமர் 12:1 அதை தானே தேவன் விரும்புகிறார். ரோமர் 12:1 அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. உங்கள் சரீரங்களை ஹல்லேலூயா பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுங்கள் வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை.
ஜீவ பலியா உயிரோட இருந்துகிட்டே உன்னை பலியா செலுத்தணும் தேவனுக்கு. அதுதான் ஜீவ பலி. ஒரே வெட்டில செத்து போறது இல்லை. ஹல்லேலூயா. ஜீவ பலின்னா உயிரோட இருந்துகிட்டே பலி செலுத்தணும். ஆமென். எங்க எதனால? உன் சரீரத்தினால. அதுதான் புத்தி உள்ள ஆராதனை. அது தேவனுக்கு பிரியமான ஆராதனை. நீ கையை உயர்த்தி பெரிய பாட்டு பாடுகிறத விட இதுதான் புத்தி உள்ள ஆராதனைன்னு வேதம் சொல்லுது. நீ சரீரத்தினால உன் பாடுகளினால உன் பிரச்சனை இருக்கிற போதும் தேவனுக்காக ஓடுவது தான் புத்தி உள்ள ஆராதனை. ஹல்லேலூயா. அப்ப இந்த புத்தி உள்ள ஆராதனையை நான் செய்கிறவனாக இருக்கிறேன்னா எப்படி செய்யணும்? முறுமுறுப்பு இல்லாம செய்யணும். வலி இருக்கும், பிரச்சனை இருக்கும். ஹல்லேலூயா. அதை முணுமுணுத்துட்டோம்னா போச்சு. ஆமென். வலது கை செய்யறத இடது கை அறியாது இருக்கட்டும்ங்குது. மற்றவங்களுக்கெல்லாம் தெரியணும் நம்மளால முடியாதது அப்படின்னு நீ நினைச்சின்னா அந்த ஆராதனை தேவனுக்கு போய் சேராது. பக்கத்துல நீ யார்கிட்ட சொன்னியோ அவங்களுக்கு போய் சேர்ந்துடும். ஹல்லேலூயா. யாருக்கு போய் பகிர்ந்துக்கிட்டியோ அப்படியே அதோட போயிடும். ஆமென். அப்ப இன்னைக்கு தேவனுக்கு பவுல் சொல்லுகிறபடியா என் சரீரத்தினாலே மகிமைப்படுவார் என்று எனக்கு உண்டாயிருக்கிற வாஞ்சை. எவ்வளவு தெளிவா பேசுறாரு பார்த்தீங்களா? மகிமை அது அவர் உணர்ந்து இருக்கிறார். என் சரீரத்துல வர்ற பாடுகள், பிரச்சனை, அடிகள், உதைகள் இதனால தேவன் மகிமைப்படுவார்னு அதுக்காக நான் வாஞ்சையா இருக்கிறேங்கிறார். அந்த வாஞ்சை இருந்ததுனால தான் அத்தனை பாடுகளுக்கும் தன்னை அவரால் ஒப்பு கொடுக்க முடிஞ்சது. எவனோ அடிக்கிறானே, உதைக்கிறானே, இப்படி பிரச்சனை வருதே, சரீரத்துல பாடுகள் வருதேன்னு அவர் விட்டு ஓடல. ஹல்லேலூயா. அது தேவனுக்கு மகிமையான காரியம் என்றபடியாய் அதை நான் வாஞ்சிக்கிறவனாக இருக்கிறேன், விருப்பப்படுகிறவனாக இருக்கிறேங்கிறார். இன்னைக்கு அந்த வாஞ்சை தான் நமக்கு தேவை. ஹல்லேலூயா. 6வது பரம வாசஸ்தலத்தின் மேல் வாஞ்சை. 2 கொரிந்தியர் 5:2. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஏனெனில் இந்த கூடாரத்திலே நாம் தவித்து நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தரித்து கொள்ள மிகவும் வாஞ்சை உள்ளவர்களாயிருக்கிறோம். ஆமென். அந்த பரம வாசஸ்தலத்தை நான் அடையும்படிக்கா நான் வாஞ்சை உள்ளவனாக இருக்கிறேன் என்றபடியாக பவுல் சொல்லுகிறார். இன்னைக்கு அந்த வாஞ்சை வேணும். ஆனா எப்படியாவது நான் பரலோகத்துக்கு போய் சேரணும். ஆமென். அதுதான் பவுல் இன்னொரு இடத்துலையும் சொல்லுவார். பிலிப்பியர் எப்பாடுபட்டாவது அவரை போல நான் உயிர்த்தலன்னு சொல்லுவார் பாருங்க. ஆ, 3:10 வாசிங்க. பிலிப்பியர் 3:10. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படி ஆயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதி ஆகும்படிக்கும். ஆமென். அவருடைய மரணத்துக்கு ஒப்பான மரணத்துக்குள்ளாகி எப்படியாவது நான் பரலோகத்துக்கு போகணும், நான் உயிரோடு எழுப்பணும். அவரது மரணத்துக்கு ஒப்பான மரணம்னா என்ன? அவரை போல என்ன சிலுவையில் வேணாலும் அடிச்சுக்கங்க, ஆனா அவரை போல நான் பரலோகத்துக்கு போகணும், உயிர் தள்ளணும். ஹல்லேலூயா. இந்த வாஞ்சை நமக்கு இருக்கணும். ஆமென். இதைத்தான் பவுல் சொல்றார். இப்படிப்பட்டதான வாஞ்சை நமக்கு இருக்கணும். அந்த பரலோகத்தை அடையிறதுங்கிறது ரொம்ப ஈஸியான காரியம் அல்ல. ஆமென். உண்மையிலே ஈஸியானது தான். அது எப்ப நமக்குள்ள முழுமையாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருப்பாரே ஆனால், ஆவியானவர் இருப்பாரே ஆனால், எந்த பாடுகளையும் ஏற்றுக்கொள்ள நம்மளை அவர் தகுதிப்படுத்துவார். ஹல்லேலூயா. நிச்சயமாக எல்லா விதமான காரியத்திலையும் நம்ம வாஞ்சையா இருக்கிற போது நம்மை விடுவிப்பார். எங்க? இந்த பூமியிலிருந்து விடுவிப்பார். பரலோகத்தை நம்ம தரிசிக்கிறவர்களாக இருப்போம். ஆமென். அவன் இந்த நாள்ல நமக்கு வாஞ்ச தேவை. அந்த வாஞ்சையை எப்படி எல்லாம் நம்ம அதிகப்படுத்தலாம் கர்த்தருடைய காரியத்துல? ஆமென். முதல் காரியம், கர்த்தரை காண வேண்டும் என்கிற வாஞ்சை நமக்கு வேணும். ஆமென். எப்படியாவது அவரை பார்க்கணும், அவரை பிரசன்னத்துக்குள்ளாக போகணும். ஹல்லேலூயா. அது மிக மிக முக்கியம். 2வது, அவர் கர்த்தருடைய ஆலயத்தின் மீது வாஞ்ச. ஆமென்.
இன்னைக்கு நாமே ஆலயமாக தான் இருக்கிறோம். ஹல்லேலூயா. அதனால நாமே நேசித்துக்கிட்டே இருக்கணும்னு இல்லை. ஆமென். கர்த்தருடைய ஆலயத்தின் மேலே வாஞ்சன்னா நம்மளை அந்த காரியத்துக்காக, தேவனுடைய காரியத்துக்காக நம்மளை ஒப்பு கொடுக்கிறவங்களாக இருக்கணும். ஆமென். கர்த்தருடைய கட்டளையின் மேல் வாஞ்சை. ஹல்லேலூயா. தேவன் என்னென்ன கட்டளையை கொடுத்துருக்கிறாரோ, இன்னைக்கு சொல்ல போனால் நம்ம ஆவியான நம்மோடு பேசுகிற காரியத்திற்கு நான் கீழ்ப்படுகிறவனாக இருக்கணும். 4வது காரியம், கர்த்தரின் வசனத்தின் மேல் வாஞ்ச. ஆமென். ஒரு குழந்தையானது எப்படி பாலை வாஞ்சிக்குதோ, மானானது நீரோடைய வாஞ்சிக்குதோ, அப்படியா என்னுடைய வாஞ்சை இருக்கணும் வசனத்தின் மீது. 5வது காரியம், கர்த்தர் என் சரீர பாடுகளினாலே மகிமைப்படுவார் என்கிற வாஞ்ச. இந்த கர்த்தர் என்னுடைய சரீரத்தினாலே மகிமைப்படுவாருங்கிற வாஞ்சை இருந்தாதான் எனக்கு வருகிற பாடுகளை எல்லாம் நான் ஏற்றுக்கொள்ளவே முடியும். அந்த பாடுகளை என்ன பண்ணணும்? நான் இதையும் சொல்லியிருக்கேன். எனக்கு 9 வருஷம் இருந்த ஹார்ட் ப்ராப்ளம், 24 மணி நேரமும் வலி இருக்கும். அந்த நாளில் ஏன் தெரியாது, எதுக்குன்னு தெரியாது. ஆனால் ஒரு எண்ணத்தை மட்டும் ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். என்ன கொடுத்தார் தெரியுமா? ஆண்டவரே, இந்த வலியை உங்களுக்கு ஒப்பு கொடுக்குறேன், எனக்கு ஆத்துமாக்கள் தேவை. ஹல்லேலூயா. தேவன் கொடுத்த அந்த வழியாக இருக்கலாம். ஆமென். அல்லது நம்மளுடைய தவறுனால வந்த வழியாக கூட இருக்கலாம். நல்லா புரிஞ்சுக்கணும். தேவன் கொடுத்த வழியாகவும் இருக்கலாம், நம்ம செஞ்ச தவறுனால வந்த வழியாக இருக்கலாம். ஆனா நீ செய்ய வேண்டியது என்ன? தீமையாய் நன்மையாய் மாற்றுகிற தேவன்கிட்ட நீ அதை ஒப்பு கொடுக்கிற போது அவர் மகிமையாக மாற்றுவார். அதை ஒப்பு கொடுக்கணுமே ஒழிய நீ முணுமுணுத்தினா அல்லது வேற காரியத்துல உன்னுடைய செயலை திருப்பினா தேவனுக்கு அந்த வழியை ஒப்பு கொடுக்காதபடி அது ஒண்ணுமில்லாம போயிடும். ஹல்லேலூயா. நான் அந்த காரியத்தை, அந்த பாடுகளை நான் தேவனுக்கு சரீரத்தில் வர்ற பாடுகள்லாம், ஆண்டவரே இந்த பாடுகள் எல்லாம் உங்களுக்கு ஒப்பு கொடுக்குறேன், மகிமையா ஏற்றுக்கொள்ளுங்க, அதுக்கு தகுந்ததாக என் ஆத்துமாக்களை தாங்க, என் குடும்பத்தை ரட்சிங்க என்றபடியாய் நான் ஜெபிக்கிற போது தேவன் அதை சுகந்த வாசனையாக ஏற்றுக்கொள்வார். ஆமென். ஆகவே இங்கே பவுல் சொல்லுகிறபடியா அவர் சரீர பாடுகளினால் மகிமைப்படுவார் என்று நான் வாஞ்சிக்கிறேங்கிறேன். நான் இந்த எண்ணம் எனக்கு இருக்குதா? என்னுடைய சரீர பாடுகளினாலே தேவன் மகிமைப்படுவார்ங்கிற அந்த வாஞ்சை இருந்ததுன்னா, இன்னும் கொஞ்சம் பாடுகளை கொடுங்க ஆண்டவரே, எனக்கு சுமக்கிறதுக்கு மட்டும் பலத்தை கொடுத்துடுங்க, ஆனா என் குடும்ப ரட்சிப்புக்கு வரணும், என் காரியம், இந்த காரியம் விடுதலை ஆகணும். ஹல்லேலூயா. அதை நான் ஒப்பு கொடுக்கிற போது தேவன் நிச்சயமாக இன்னைக்கு இல்லை ஒரு நாளைக்கு தருவார். நான் அன்னைக்கு ஒப்பு கொடுத்தது இன்னைக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. அது எப்பன்னு தெரியாது, தேவன் நிச்சயமாக அதை மாற்றி தர வல்லவர். ஆமென். கடைசியா பரம வாசஸ்தலத்தின் மேல் வாஞ்சை. ஆமென். பரலோகத்தின் மீது நான் வாஞ்சையா இருக்கணும். எப்படியாவது பவுலை போல அவர் பட்ட பாடுகளை போல நான் பட்டாலும் பரவாயில்ல, அவரை போல நான் உயிர்த்தள்ளணுங்கிறார். ஆமென். அப்ப இன்னைக்கு அந்த வாஞ்சை எனக்கு இருந்தா மட்டும்தான் அந்த பரலோக வாஞ்சை, எப்படியாவது நான் பரலோகத்துக்கு போயாகணும் என்றபடியான வாஞ்சை இருக்கிற போது, ஆமென், தேவன் அதை விரும்புகிறவராக இருக்கிறார், அதை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஆமென். இப்பொழுதும் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமது கிருபைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே ஆண்டவரே, எங்களுக்குள்ளாக இருக்கிற வாஞ்சை இதோ பணத்தை குறித்தோ ஆண்டவரே, ஒரு இடத்தை குறித்தோ, இதோ ஒரு ஆட்களை குறித்தோ, குடும்பத்தை குறித்தோ இல்லை ஆண்டவரே. உம்மை நோக்கி இந்த வாஞ்சையை நாங்கள் திருப்புகிறோம். ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்வீராக. முந்த பரலோக ராஜ்யத்தையும் அதுக்கான நீதியும் தேடு, மற்றதெல்லாம் சேர்த்து கொடுப்பேன் என்று சொன்ன தேவன் இதோ இந்த நாளிலே அதையெல்லாம் பார்த்து கொள்வீர், எங்களுக்கு தர வல்லவர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம், நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே. இதோ எங்கள் வாஞ்சையை மாத்திரம் ஆவியானவரே எங்களுக்கு உதவி செய்வீராக. தேவனை நோக்கி திருப்புவீராக, வசனத்தை நோக்கி திருப்புவீராக, உமது ஆலயத்தை நோக்கி திருப்புவீராக ஆண்டவரே. உமது கட்டளையின் மேல் இது திருப்புவீராக. உமது எல்லையில்லா கிருபை எங்களை தொடர்ந்து வழிநடத்தும்படியாய் எங்களை முற்றிலும் தாழ்த்துகிறோம். ஆசீர்வதிப்பீராக.
எங்கள் ஆண்டவரும் மீட்பர் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் வழியாக ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.